வேலை இருக்கும். இப்ப விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறதை விட்டுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க. கிழவன் எப்ப சாவுவான், தின்ன காலி அவன் இளைஞர். நாங்க இளைஞரோட பட்டாளமே இருக்கு. இப்ப இடங்கள் விடவே இல்லை. பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. திருநா சின்னவரா நீங்க வந்து பாருங்க, ஒரு ரஜினிகாந்த் அவர்களின் படம் வருதுன்னா ரசிகர்கள் முக்கியமா சந்தோஷப்பட மாட்டான். அந்த யூனியன்ல இருக்கிற பெப்சி யூனியன்ல இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா 50 நாள் 100 நாள் அந்த வேலை இருக்கும். இப்ப விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறதை விட்டுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க. அதனால எவ்வளவு அந்த சங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. தயவு செய்து இதை நீங்க தமிழக முதல்வருக்கு எடுத்துக்கொண்டு அந்த தொழிலாளருக்காக ஒரு கொஞ்சம் குரல் கொடுக்கணும். மேலும் வந்து அம்மா அவர்கள் சொன்னாங்க புதியவர்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. நாங்களும் தான் காலம் கட்ட, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிழவன் எப்போ சாவுவான் தின்ன காலியாகும். நீ இளைஞர்கள், நாங்கள் இளைஞரோட பட்டாளமே இருக்கு. ஒரு கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு இளைஞர்கள் இருக்கும். ஒவ்வொரு சங்கங்களும் சரி, ஒவ்வொரு தலைமுறையும் சரி. பாருங்களேன், பாகவதர்னு ஒரு நடிகன் இருந்தார். அவர் இடம் விட்டு எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர்னு ஒரு நடிகன் இருந்தார். அதை இடம் விட்டு வந்து ரஜினி வந்தார். இப்போ இடங்கள் விடவே இல்லை. நிறைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வச்சு இந்த சினிமாவில் வந்து ஜெயிக்கொண்டு வராங்க. அவங்களுக்கு வழி விடுங்க. அது நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒளிப்பதிவு, இசையமைப்பால் எல்லா விஷயத்துலையும் சங்கங்கள், இப்போ நிறைய சங்கங்கள் பிரச்சனையிலே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அதாவது ஆட்சிங்கிறது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கலாம். 30 வருஷமா ஒருத்தரையே ஆட்சி அதிகம் பண்ற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள், தயவுசெய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டா, உங்களால் ஒரு 10 வருஷம் இருந்துட்டீங்க, அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பா அதை செய்யணும். அப்பதான் இளம் தலைமுறைகள் வந்து நல்ல படங்கள் கொடுப்பாங்க. ஒரு இளைஞர் லோகேஷ் கனகராஜ் நல்ல படம் கொடுத்ததுனால தான் உடனே கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் கொடுக்குறாங்க. நாயகனும் நாயகியும் அழகா இருந்தாதான் படம் ஓடும் அப்படிங்கிற காலத்தை காட்டி கோலமாலு கோகிலான ஒரு படத்தை வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வராம இருக்கிறது கார்பரேட். அதுக்காக உதாரணத்தை சொல்லிட்டு நான் விடுகிறேன். இந்த மேடை நிறைய ஒரு பணத்தை கட்ட அடுக்கி ஒரே மனத்துல என்ன அந்த பணம் அவனுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மனத்துல எண்ணணும். பல இளைஞர்கள் ஓடோடி வருவான். அதை என் பணம் என்னது இருக்குது. கடைசியில் எப்படியாவது ஒருத்தன் அது பிறந்திருப்பான், எண்ணக்கு துடிப்பான். கடைசியில் 10 நொடி இருக்கும், ஏன்னா 3 தாள் இருக்கும். அதை எண்ணமோ மணி அடிச்சிருவாங்க. அதான் கார்பரேட். இங்க ஒவ்வொரு இளைஞனும் இந்த கனவு கோட்டையை நோக்கி நகர்த்து வருகிறான். அந்த நகர்வை தடுப்பது யார்? ஒவ்வொரு சங்கங்களும். சங்கம்னா என்ன? ஒரு கூட்டு முயற்சி. ஒருத்தருக்கு பிரச்சனை, 10 ஆட்டோக்காரங்க உட்கார்ந்து இருப்பான். அவன் ஒரு பிரச்சனை, மாப்பிள்ள அடிச்சாடவாடான் கூப்பிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண சங்கம். ஆனா இன்னைக்கு 2-3 ஆண்டுகளாக பல சங்கங்கள் கேள்விக்குரியார். காரணம், அவங்களும் கார்பரேட் மாதிரி அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்களும் இயங்குகிறோம். கிழவன் எப்ப சாக வேண்டாம், விலகி கொள்ளுங்கள். இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும். தர்மம் ஜெயிக்கும். இந்த விழா வந்து கட்சி சம்பந்தமானது. இப்போ பேசுகிறவர் சொன்னார், திண்ணை எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாவும் அப்படின்னு. முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது. நல்லவன் தான் பேசணும். ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இந்த இடத்துல பேசுனா நல்லா இருக்காது. அதோட நிறுத்திக்கிறேன். யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ரஜினிகாந்தை பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். பெரியவங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதியோர்கள், சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது. முதியோர்னா என்ன? முதியோர் திருடாம முதியோர், திருட சின்னவரா? இல்லை, இந்த இடத்துல அதை பேசியிருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பத்திரிக்கையாளா? உட்காருங்க போல. நீங்கள் பத்திரிக்கை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் உட்காருங்க. நீ முதல்ல திருடனே இல்லை, நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுறியா இல்லையா? நான் ஆதாரமா சொல்றேன். எவ்வளவு திருடுறானே, உன் மேல எவ்வளவு கேஸ் எடுக்கு. நீ உட்காரு போல. நீ பத்திரிகையாளர் சொல்லாத. நீ சொல்லக்கூடாது பத்திரிகையாளர் பேர்லாம் வெட்டிவிடும். யாரு பத்திரிகையாளவங்க? பத்திரிகையாளர் யாரு? அவங்க அடுத்த நீ யாரு? முதல்ல நீ யாரா பத்திரிகையாளர்? நாங்க தான் பத்திரிகையாளர் சொல்லி. ஆனா பத்திரிகையாளர் இல்ல. பத்திரிகையாளர்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை பத்தி பேசுறது நீ யாரு? முதல்ல திருடன் சொல்லி எல்லாமே சொல்லிட்டாங்க. கூப்பிடாம வந்திருக்க நீ. நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததா யார் பேச போறாங்கன்ட்டு. அடுத்ததாக கட்ஸ் திரைப்படத்தை பத்தி வாழ்த்தி பேசுவதற்காக கில்ட் உறுப்பினர் திரு